உங்களுக்கும் டைப் 1 டைப் 2 சுகர் இருக்கா இல்ல பல வருடமா சுகர் இருக்கா சுகர்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அதனால சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கா கவலைப்பட வேண்டாம் இருக்கவே இருக்கு T1 T2 இந்த சூரணத்தை ரெகுலர் எடுத்து வந்தீங்கன்னா நீங்க இன்சுலின் போடுறதாலையும் படிப்படியா குறையலாம் ஒரு சில மாசங்கள்ல. மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 6 மாசம் 3 மாசத்துல 6 மாசம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கு 1 வருஷம் கூட எடுக்கலாம். ஏன்னா இது இயற்கையான முறையில உடம்புல ஊறி வேலை செய்யணும். அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா 10 வருஷம் 15 வருஷம்லாம் இன்சுலின் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதிகபட்சம் 1 வருஷம் தான் கேட்கிறோம். உணயமுறைகளுக்கு வணக்கம். நம்முடைய பாரம்பரிய சித்த வைத்திய மருத்துவ வெங்கடேசா இருக்காரு. T1 T2 ஒரு மருந்து வச்சிருக்காருங்க. இது டைப் 1 டைப் 2க்கு அற்புதமா வேலை செய்து நிறைய பேர் குணமாயிருக்காங்க. அதுக்கு பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ நிறைய ரிப்போர்ட்டை நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு சக்கரை நோய் இருக்கா? முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சக்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. சக்கரை நோயில டைப் 1 டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா பிரிக்கிறாங்க. ஆனா 24 வகையான மதுமேக நோய் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் பிரிக்கிறாங்க. அதுல வாதத்தினால ஒரு நோய் எவ்வளோ, பித்தத்தினால எவ்வளோ, சிலோத்தனால எவ்வளோ அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும். சரி, நான் என்ன கேட்கிறேன்னா இந்த டைப் 1 வந்தாக்க கம்பல்சரி இன்சுலின் போடணும், டைப் 2 வந்தா கம்பல்சரி டேப்லெட் சூர்ணங்கள் கொடுக்குறாங்க, சுண்ணங்கள் கொடுக்குறாங்க, மாத்திரைகள் கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் பல்வேறு வகையில் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க கொடுக்குற இந்த T1 T2 மிக அற்புதமா வேலை செய்யுது. நாமளும் கொடுத்துருக்கோம். அது எப்படி வேலை செய்யுது, இன்சுலின் உள்ளவங்க அது எப்படி பயன்படுத்தணும், மாத்திரை எடுக்கிறவங்க எப்படி பயன்படுத்தணுன்றத கொஞ்சம் தெளிவா விரிவா சொல்லுங்களேன். வணக்கம் ஐயா. அதாவது மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 6 மாசம் 3 மாசத்துல 6 மாசம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கு 1 வருஷம் கூட எடுக்கலாம். ஏன்னா இது இயற்கையான முறையில உடம்புல ஊறி வேலை செய்யணும். அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா 10 வருஷம் 15 வருஷம்லாம் இன்சுலின் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதிகபட்சம் 1 வருஷம் தான் கேட்கிறோம். ஒரு சிலருக்கு பயம் இருக்கும், நம்ம அந்த மருந்துகளை விட்டுட்டு இது எடுத்தா அதிகமாயிடுமோ, எனக்கே பயமா தான் இருக்கு, இல்ல வேற ஏதாவது விளைவுகள் பக்க விளைவுகள் வருமோ அப்படின்ட்டு பயப்படவே வேண்டாம். இது வந்து நம்ம கொடுக்கறது ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரி. ஒரு சத்து குறைபாட்டுக்கு ஏதோ நம்ம சத்துள்ள ஆகாரம் செஞ்சு சாப்பிட்றோம், அந்த மாதிரி ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரி தான் நம்ம கொடுக்கறது. 5 வயசு குழந்தை கூட கொடுக்கலாம், ஒண்ணுமே பண்ணாது. அவங்களுக்கு மன தைரியம் வரணுங்கிறதுக்காக அதை எடுத்துக்கிட்டே கூட சைமல்டேனியஸா நம்ம மருந்துகளையும் இந்த T1 T2 எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆங்கில மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு படிப்படியா குறைச்சிக்கிட்டு விட்டுடலாம். சடனா உடனே விடணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ லாங் டேர்மா எடுக்கணும் அப்படின்னும் போது இன்சுலின் பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகப்படியா எடுக்க வேண்டியது இருக்கும். 1 வாரத்துல சரியாயிடும், 1 மாசத்துல சரியாயிடும்னா நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அந்த மாதிரி மிகைப்படுத்திலாம் பேச வேண்டாம். ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசம், அதிகபட்சம் 1 வருஷம் எடுத்தோம்னா அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா நம்ம சொல்ற அந்த ஒழுக்கம், டிசிப்ளின், உணவு கட்டுப்பாடு, நேரம், என்னென்ன நேரத்துக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்போ குளிக்கணும், எப்போ உறங்க போகணும், அந்த உயிர் கடிகாரமும் நம்ம பதிவு போட்டிருக்கோம். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா மருந்து எல்லாமே வாழ முடியும். நம்ம மருந்தும் தேவைப்படாது. ஆமா ஐயா. இப்போ இந்த T1 T2 சூரணத்தை டைப் 1 உள்ள சுகர் பேஷண்ட்டுகள் எப்படி எடுக்கணும், டைப் 2 உள்ள சுகர் பேஷண்ட்டுகள் எப்படி எடுக்கணும்? 2 பேருக்குமே ஒரே முறை தாங்க ஐயா. உணவுக்கு முன்னாடி வெந்நீர்ல 1 கிராம் அளவு 1 கிராம் அளவு எடுத்தா போதும். காலை இரவு 2 வேளை உணவுக்கு முன்னாடி வெந்நீர்ல 1/4 டீஸ்பூன் 1 கிராம் அளவு ரெகுலரா எடுத்துட்டு வந்தாங்கன்னா போதும். இது கூட அவங்க வேற மருந்துகள் ஏதாவது சாப்பிட்டா அதுவும் எடுத்துக்கலாம். ஆனா காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைச்சிக்கணும். ஆமா, மாசத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு அதை டோசேஜை குறைச்சிட்டு நம்மளத விடாம எடுத்துட்டு வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல இது தேவைப்படாது அப்போ நம்ம மருந்தையே விட்டுடலாம். ஆனா பழக்க வழக்கத்தை மட்டும் நம்ம சொல்றதை கடைபிடிச்சாங்கன்னா போதும். லைஃப் ஸ்டைல். ஆமா, இதெல்லாம் ரெகுலரா எடுக்கும்போது வெகு விரைவில் குணமாகும். மாசத்துக்கு ஒருக்கா வந்து அவங்க டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்ட்டு. என்ன நேர்களே, உங்களுக்கும் டைப் 1 டைப் 2 சுகர் இருக்கா இல்ல பல வருடமா சுகர் இருக்கா சுகர்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அதனால சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கா கவலைப்பட வேண்டாம். இருக்கவே இருக்கு T1 T2 இந்த சூரணத்தை ரெகுலர் எடுத்து வந்தீங்கன்னா நீங்க இன்சுலின் போடுறதாலையும் படிப்படியா குறையலாம் ஒரு சில மாசங்கள்ல. அதே மாதிரி 4 மாத்திரைகள் எடுக்கிறவங்க தாராளமா எடுக்கலாம், சுண்ணங்கள் எடுக்கிறவங்க தாராளமா எடுக்கலாம். அவங்க எல்லாம் ரிப்போர்ட் பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். இப்போ நம்ம சமீபத்துல ஒரு 4 நாள் முன்னாடி ஒருத்தர் போன் பண்ணாரு. 15 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா
பிஃபோர் வந்து 90, ஆஃப்டர் வந்து 174. அப்படின்னு வந்து அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. சூப்பருங்க. 300க்கு மேல இருந்தது அவருக்கு. அவருக்கு எத்தனை வருஷமா சுகர் இருந்தது? அவருக்கு கிட்டத்தட்ட 15 வருஷமா மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நேயர்களே, சீக்கிரமா சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம டெலிகாஸ்ட் பண்ண போறோம். இது மாதிரி சுகர் உள்ள பேஷண்ட்கள் இல்லை சுகரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.